இன்றைய நாட்களிலே இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு எஸ்ஐஆர், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்றால் என்ன, அது நம்மை எப்படி பாதிக்கின்றது என்பது பற்றி நம்மோடு உரையாடுவதற்காக பேரருட்பணி MC ராஜன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். பேரருட்பணி MC ராஜன் அவர்கள், இவர்கள் கோட்டாரம் மறைமாவட்ட அருள் பணியாளர், தேவசாயமலை வட்டார முதன்மை பணியாளராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். புனித சவேரியார் சட்ட நிலைய இயக்குநராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழகமெங்கும் ஏன் இந்தியா முழுவதுமே சென்று இந்திய மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பது பற்றி பல பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில் பரவலாக பேசு பொருளாகி இருக்கின்ற இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பற்றி நாம் எல்லோரும் தெளிவாக அறிந்திருப்பது மிக தேவையான ஒன்றாக கருதுகிறேன். காரணம், இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு. மக்களாட்சி என்றாலே பாரதி சொன்னது போல நாம் எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்பதுதான் அதனுடைய அடையாளம். நாம் சேர்ந்து ஒரு அரசை உருவாக்குகிறோம். அரசை உருவாக்குவதற்காக சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு வாக்குரிமை. நம்முடைய இந்த ஒரு வாக்குரிமையின் வாயிலாக அனைத்து குடிமக்களும், தகுதி பெற்ற குடிமக்களும் இணைந்து தங்களுக்கான அரசை உருவாக்குகிறார்கள். அந்த அரசை உருவாக்குகிற பொழுது தேர்தல் என்பது இன்றியமையாத ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. எதற்காக தேர்தல் நடைபெறுகிறது என்றால், மக்களின் உரிமையையும் அவர்களுடைய அதிகாரத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு அடிப்படை தேர்தலாக அமைந்திருக்கிறது. எனவே தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒரு வாக்காளர் பட்டியல் என்பது கட்டாயமான நடைமுறைகளில் ஒன்று. ஒவ்வொரு குடிமகளின் வாக்கும் துல்லியமாகவும் சமமாகவும் மதிக்கப்படுவதற்காக ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமை. அதுவும் 18 வயதிற்கு மேலான எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு. அதான் அனைவரும் சட்டத்தின் முன் சமம் என்று சொல்வதை உறுதி செய்கிற ஒரு இடம் இது. சமமாக மதிக்கப்படுவதற்காக வாக்காளர் பட்டியல் என்பது முழுமையானதாகவும் தெளிவானதாகவும் தயாரிக்கப்பட வேண்டும். இதற்காக ஆண்டுதோறும் இந்த திருத்தங்கள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் 18 வயதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்திய வாக்காளராக மாறுகிற உரிமை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் 18 வயது நிரம்பிய உடனேயே. எனவே ஆண்டுதோறும் இந்த பட்டியல் திருத்தப்படுகிறது. பலர் இறந்து போகிறார்கள், பலர் புதிதாக சேர்கிறார்கள். எனவே அது தெளிவாகவும் துல்லியமானதாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முழுமையானதாக இருக்க வேண்டும். யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த திருத்தங்கள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு ஆண்டும். ஆனால் சில நேரங்களில் அல்லது ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விதத்தில் சிறப்பு தீவிர திருத்தமும் இதற்கு முன்னால் பல வேளைகளில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் எதற்காக நடைபெறுகிறது என்று கேட்டோம் என்றால், ஓரளவு இந்த பட்டியல் முழுமையானதாக, தெளிவானதாக, நிறைவு பெற்றதாக இருக்கிறதா என்பதை வீடு வீடாக சென்று எல்லா ஆவணங்களோடு சரிபார்த்து இந்த திருத்தம் நடைபெறுகிறது. எனவே இது நாம் இந்த நாட்டினுடைய பெருமைமிக்க நாட்டினுடைய குடிமக்கள், இந்த குடிமகளாக நிற்பதற்கான என்னுடைய ஆவணம் என்பது என்னுடைய குடியுரிமை. ஸோ அந்த குடியுரிமையை உறுதி செய்வது என்னுடைய இந்த ஒரு வாக்காளர் அட்டையும் அதில் ஒன்று. எனவே இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அவ்வப்போது அரசுகளால் மேற்கொள்ளப்படுகிற ஒரு முயற்சியே இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பதாகும். இப்போதும் ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்தின் வழியாக தேர்தல் ஆணையம் முன்னெடுத்து இந்தியாவின் பல மாநிலங்களில் தற்போது இந்த தீவிர திருத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமையாக உங்களுடைய சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய நோக்கமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் தயாரிக்கிற பொழுது அதில் பல விதமான குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது ஒருவருடைய உரிமை சம்பந்தப்பட்டது. அது மட்டுமல்ல, நாட்டினுடைய அரசை தேர்வு செய்வது சம்பந்தப்பட்டது. எனவே தவறுகள் இல்லாமல் அந்த பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும். எனவே இதனுடைய முதன்மையான நோக்கம் என்பது ஒரு வாக்காளர் பட்டியலில் இருக்கிற தவறுகளை சரி செய்வது, தவறுகளை களைவது, ஒரு முழுமையான பட்டியலை தயாரிப்பது என்பது இதனுடைய முதன்மையான நோக்கம். இரண்டாவதாக, புதிதாக தகுதியானவர்களை சேர்த்தல். ஒரு யாரும் விடுபட்டு விடாதவாறு 18 வயது நிரம்பிய அனைத்து ஆண், பெண், மூன்றாம் பாலினத்தார் எல்லாரையும் இதில் வாக்காளர்களாக சேர்த்தல். அடுத்தது, இன்றைக்கு இருக்கிற உலகம் நமக்கு தெரியும். வேலை நிமித்தம், கல்வியின் நிமித்தம் நாம் இடம் மாறி வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. பல நேரங்களில் நாம் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடம்பெயர்தல் இங்கு அதிகமாக இன்றைக்கு நிகழ்கிறது. இந்த உலகமே இன்றைக்கு ஒரு சின்ன கிராமமாக சுருங்கி விட்டது என்று சொல்வார்கள். காரணம், இந்த இடம்பெயர்தல் அதிகமாக நிகழ்கிறது. அது பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். ஆனால் குறிப்பாக கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த இரண்டுக்காக இடம்பெயர்தல் நிகழ்கிறது. எனவே இடம்பெயர்ந்தவர்களுடைய விவரங்களை, உதாரணமாக கன்னியாகுமரியில் இருக்கிற நிறைய மக்கள் சென்னையில் இருப்பாங்க, செங்கல்பட்டில் இருப்பாங்க, வேலை நிமித்தம் பல இடங்களுக்கு போயிருப்பாங்க, படிக்கிறது கோயம்புத்தூர் போயிருப்பாங்க. இப்படி போகினாலும் அவர்கள் தங்களுடைய உரிமையை இழந்து விடுவதில்லை என்பதற்காக அப்படி இடம்பெயர்ந்தவர்களுடைய விவரங்களை சரி செய்தல். அது மட்டுமல்ல, பல நேரங்களில் நமக்கு தெரியும், பல வெப்சைட்லேயே எப்போவோ இறந்துருப்பாங்க, ஆனால் இன்னும் பேர் அங்கே உட்காந்துருக்கும், நம்ம அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால். அது அப்டேட் பண்ணுகிற பொழுது தான் இப்போ யார் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். அதே போல் இறந்து போனவர்களுடைய பெயர்களை நீக்கி முழுமையான ஒரு பட்டியலை தயாரித்தல் போன்றவை இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நாம் இப்படிப்பட்ட ஒரு பட்டியல் வாயிலாகத்தான் ஒரு தேர்தல் என்பது நேர்மையானதாகவும் வெளிப்படைத்தன்மை நிறைந்ததாகவும் அமைகிறது என்பதால் இவற்றை மையமாக கொண்டு, மைய நோக்கங்களாக கொண்டு இந்த வாக்காளர் திருத்தம் நடைபெறுகிறது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய நோக்கமாக ஒரு சில முக்கியமான பாயிண்ட்களை சொன்னீங்க. இதனுடைய தேவை என்ன நினைக்கிறீங்க? இந்த நோக்கங்களிலிருந்தே தேவை வெளிப்பட்டு விடுகிறது, நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இப்போ இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்கிறார்கள். அங்கே போய் வீடு வாங்கி அல்லது வாடகைக்கு வீடு எடுத்து எப்படியாவது தங்களுடைய தொழிலை பார்ப்பதற்காக பல நேரங்களில் மக்கள் தொகை மாற்றங்கள் இந்த இடத்துல இந்த பழைய தொகுதியில் இருந்திருப்பார், இன்றைக்கு அவர் சென்னையில் 15 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த இடம்பெயர்தல், முக்கியமான நகரங்களுக்கு இடம்பெயர்தல், ஏன்னா அதிகமாக நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வர மாட்டாங்க, கிராமங்களிலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வர்கள் அதிகமாக இருப்பதால் இவை பற்றிய விவரங்கள் சரியாக பேணி பராமரிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா தவறான விவரங்களோட ஒருத்தர் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்க வேண்டியிருக்கும். அது முதல் ரீசன். ரெண்டாவதாக நம்ம பார்த்த மாதிரி 18 வயதானவர்களுக்கு வாக்காளராகும் உரிமையை சட்டம் கொடுக்கிறது. ஆனாலும் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் பார்க்குறோம், பல நேரங்களில் பார்க்குறோம், இந்த 18 வயது நிரம்பியவர்கள் தங்களுடைய வாக்காளர் உரிமையை அதற்கான அடையாளங்களோடு பெற்றுக்கொள்வதில்லை. அதை சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சவாலாக, தானா வாலண்டியரா போய் கேட்கறது அந்த விழிப்புணர்வு உள்ளவங்க செய்திருவாங்க, ஆனால் மற்றவங்க செய்யறதில்லை. ஆனால் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வீடு வீடாக போய் செய்யப்படுவதால் அதை அவங்க கண்டிப்பாக அந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி விடுகிறது. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரே நபர் 2-3 இடங்கள்ல, நம்ம இப்போ சமீப காலத்தில் செய்தித்தாள்கள் எல்லாம் கூட பார்த்துருப்போம், ஒரு ஆள் இங்கே வாக்களித்தார், அடுத்தது அங்கே வாக்களித்தார் அப்படின்னு இல்லை. அப்போ இந்த குளறுபடியை சரி செய்வதற்கும் இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் நமக்கு உதவி செய்கிறது. ஒரு ஆள் ஒரு வாக்கு தான், அதான் சமமானது. 2-3 அப்படின்னு சொல்லும்போது அதில் திருட்டுத்தன்மை விடுகிறது. எனவே அத்தகைய அசிங்கங்களை களைவதற்கு இது துணை செய்கிறது. 4வது பார்த்தோம்னா, சில நேரம் நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிருப்பாங்க, தவறான தரவுகளை சரி செய்வதும் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக எனக்கே அது நடந்திருக்கு. என்னுடைய பட்டியல் இந்த தடவை சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு செக் பண்ணி பார்க்கும்போது எங்கள் அம்மாவுடைய பேர் இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. ஆனால் எங்கள் அப்பாவுடைய பேர் இருக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய மூத்த அண்ணனுடைய பேர் இருக்கிறது. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக உடனடியாக என்னுடைய மூத்த அண்ணனுடைய பேர் அவனுடைய மனைவியினுடைய கணவர் என்றும் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட தவறான தரவுகளை சரி செய்வதற்கும் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உதவி செய்கிறது, தரவுகளை சரி செய்தல். அது மட்டுமல்ல, அரசியல் செயல்பாடுகளில் தெளிவின்மை குறைகிறது. பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம்,
துல்லியமான வாக்காளர் பட்டியல் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் முகவர்களுக்கும் வேலை செய்வதென்பது எளிதானதாக இருக்கிறது. ஓகே, என்னுடைய பகுதியில் இந்தந்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக அது செய்யப்படுகிறது. இப்படி ஒரு ஏறக்குறைய ஒரு 5 காரணங்களுக்காக இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது உண்மையாகவே தேவைப்படுகிறது. அதாவது குறிப்பாக நகரங்களுக்கு இடம்பெயர்தல், இளைய தலைமுறையினரை கண்டிப்பாக அவர்களை அரசியலில் பங்கேற்க செய்வதற்காக அவர்களுடைய பெயர்களை புதுப்பித்தல், ஒரு இடத்துல 2 இடத்துல 3 இடத்துல ஓட்டு போடலாம் அப்படிங்கிற தவறான நடைமுறையை மாற்றி ஒரு மனிதர் ஒரு குடிமகன் ஒரு குடிமகள் ஒரு வாக்குரிமை என்பதை உறுதி செய்தல், தவறான தரவுகளை புதுப்பிப்பது, அது மட்டுமல்ல அரசியல் செயல்பாடுகளில் இன்னும் அதிகமான தெளிவை உருவாக்குவதற்காக இது உதவி செய்கிறது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தேவை என்ற அடிப்படையில் ஒரு 5 மிக முக்கியமான செய்திகளை தந்தீர்கள். இது எப்படி செயல்படுத்தப்படுகின்றது இந்த வாக்காளர் தீவிர திருத்தம்? வாக்காளர் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அதற்கான ஒரு நடைமுறையை தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டிருக்கிறது. இதை முழுமையாக மேற்பார்வை செய்வது என்பது தன் அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாக இருக்கிறது. நம்முடைய நாட்டில் பல கமிஷன்ஸ் இருக்குது, அதில் ஒன்று தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற ஒரு ஆணையம். அதனுடைய பல செயல்பாடுகளில் நீதிமன்றங்கள் கூட தலையிட முடியாது என்று இப்போது சட்ட திருத்தங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அந்த அளவிற்கு அது அதிகாரம் பெற்றது. எனவே அவர்கள் அதற்கான நெறிமுறைகளை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கிறது. மாநில தேர்தல் ஆணையர் அதற்கான அறிவிப்புகளை ஒவ்வொரு மாநிலங்களிலும் வெளியிடுகிறார்கள். எனவே இதனுடைய அடிப்படையில் வீடுதோறும் சென்று முதலில் இந்த தரவுகளை சரிபார்க்கிறார்கள். இதான் அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, எல்லோரும் வீடு வீடாக செல்ல வேண்டும். கண்டிப்பாக அந்த வீடுக்கு சென்று அந்த தரவுகளை சரிபார்க்க வேண்டியது முதல்ல. அப்போ வீடுதோறும் செல்லுதல் அப்படிங்கிற இதனுடைய முதல் நடைமுறை. அதை பண்றது போது அரசு பணியாளர்கள் தான். ஸோ அந்த அரசு பணியாளர்கள் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் அரசினுடைய வழிகாட்டுதலின்படி, அது தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் வீடுகளுக்கு செல்லுகிறார்கள். அந்த வீடுகளுக்கு சென்று தரவுகளை சரிபார்க்கிறார்கள். அதில் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு வாக்காளர் அந்த பூத்தில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ், அந்த BLO, அவங்க தான் போய் ஒவ்வொரு வீட்டையும் சென்று பார்த்து தகவல்களை உறுதி செய்ய வேண்டும். அதுதான் இதனுடைய முதல் படி. அந்த ஸ்டெப்பை பார்த்தோம் அப்படின்னா, 2வது மூல ஆவணத்தை சரிபார்க்கிறார்கள். இவங்க சொல்லியாச்சு, எனக்கு 45 வயசுன்னா 45 அப்படியே ஏற்றுக்கிட முடியாது. ஸோ அதற்கான ஆவண சான்றை கேட்கிறார்கள், இருப்பிடத்திற்கான சான்றை கேட்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் ஸோ அந்த ஆவணங்களை சரிபார்ப்பு, குறிப்பாக வயது, முகவரி, குடியுரிமை, இதெல்லாம் அதில் அவங்க செக் பண்ணுறாங்க. 2வது செக் பண்ணி அவங்க அது ஓகே அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இதற்காக. அதுவும் மிக முக்கியமானது. அது தொலைக்காட்சி வழியாக மற்ற விதங்களில் பொது அறிவிப்பு. சிறப்பு திருத்தம் நடைபெறுவதை மக்களிடம் தெரிவிக்கிறார்கள், தெளிவாக தெரிவிக்கிறார்கள். நமக்கும் இந்த முறை நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை முதல் கட்ட பணிகள் நடைபெறும். அதுக்குள்ளாடி எல்லாருமே அந்த எனிமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லப்படுகிற அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு எல்லோருக்கும் ஓரளவு போய் சென்று சேருவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெற்றுக்கொண்ட விவரங்கள் இப்போ போயாச்சு, செக் பண்ணியாச்சு, ஆவணங்களை பார்த்தாச்சு, வந்தாச்சு, ஃபார்ம் கையில் இருக்கு. அதை அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதை பற்றிய அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதை இதெல்லாம் சரிதானான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அதனுடைய ஒப்புதலை கொடுக்கிறார்கள். ஆணையம் அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பிறகு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, தேவையான விவரங்களை மட்டும் இறுதி பட்டியலில் இடம்பெற செய்யும். அவங்கள பற்றி அந்த இது இப்போ சிலருக்கு போதுமான விவரங்கள் இருக்காது. அது தள்ளுபடி செய்யப்படலாம், அல்லது திரும்ப அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். பட் ஒரு தடவை ஆணையத்திட்ட ஃபார்ம் கிடைச்ச பிறகு ஆணையம் அவற்றையெல்லாம் சரிபார்த்து இவையெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும், இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. அதற்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படுகிறது. நமக்கு டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்படுகிறது. டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் வரையிலும் அது 2ஆம் கட்டம். அதாவது அதில் இடம்பெறாதவர்கள் அல்லது தவறி போனவங்க இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அது வழங்குகிறது. அந்த ஒரு மாத காலம், இந்த மாசத்துக்குள்ளாடி இப்ப நடைபெறாதவங்க அடுத்த கட்டமாக சென்று அவர்கள் அதுல திரும்பவும் ஒரு அப்பீல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை 2வது கொடுக்கிறது. அதுவும் முடிஞ்ச பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படுகிறது. அந்த இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு அப்பீல் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு பிறகெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு ஏதாவது தான் போய் பார்த்துக்கணும்.
வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எப்படி நடக்கின்றது, அதற்காக ஒவ்வொரு படிநிலைகளை பற்றி அருமையாக சொன்னீர்கள். இதனுடைய நன்மையாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏறக்குறைய இந்த நோக்கம் நன்மைகள் எல்லாம் வந்து ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் ஒரு வாக்குரிமை, 2 3 வாக்கு செலுத்துகிற தன்மையெல்லாம் இல்லை, செத்து போனவங்க பேரில் வந்து வாக்கு போட முடியாது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வர்றதுனால தேர்தலில் முதலில் ஒரு நியாயத்தன்மை வெளிப்படுகிறது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெளியில் ஒரு மக்கள் பேசிக்கொள்கிற பொழுது நியாயமான முறையில் தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்றதை வந்து அதை உறுதி செய்கிறது. இதற்கான இது அதனுடைய முதல் நன்மையாக பார்க்கப்படுகிறது. தவறான பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, அல்லது இந்த இறந்து போனவர்கள் அப்படிப்படலாம் சரியான பெயர்கள் சேர்க்கப்பட்டு நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது அதனுடைய நம்பகத்தன்மை அதிகரிக்கிறது. என்னையா போங்கியா ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுகிற கேட்டிருக்கிறோம். நம்முடைய படித்த மாவட்டங்களில் கூட 60% மேலே வாக்கு போலாகிறது இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து தேர்தலில் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு தீவிர திருத்தத்தின் வழியாக சரியான பட்டியல் தயாரிக்கப்பட்டு சரியான முறையில் தேர்தல் நடைபெறுகிற பொழுது அந்த நியாயத்தன்மை கண்டிப்பாக ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குகிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இளைய வாக்காளர்கள் எல்லோரும் கண்டிப்பாக அரசியலில் பங்கேற்க வேண்டும். அவங்க தான் எதிர்கால இந்தியா அல்ல எதிர்கால சமூகம் அப்படின்னு சொல்லும்போது, 18 வயசுக்கு பிறகு நிறைய பேர் அவங்களா போய் ஓனா வந்து பண்ணுறது கஷ்டம். 50% இளைஞர்கள் இளையோர் போயிடுவாங்க. ஆனால் 50% பேர் விடுபட்டிருப்பாங்க. இதன் வழியாக எல்லா இளையோரும் அரசியலில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பை இது உறுதி செய்கிறது. அது வந்து மிக மிக முக்கியமானது. மூன்றாவதா பார்க்குறோம்னு சொன்னால், போலி வாக்காளர் பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. இதனால இப்போ பல இடங்கள்ல வந்து ஒரே ஆளு பல தொகுதிகளில் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட போலி வாக்காளர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருந்திருக்கிற ஒரு பிரச்சனை. அப்போ அது வந்து நீக்கப்படுவதால் ஒரு திரும்ப சொன்ன மாதிரி ஒரு நியாயமான தேர்தலாக அது பார்க்கப்படுகிறது. அப்புறம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய செயல்பாடுகளை மிக சரியான துல்லியமான தரவுகளோடு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்துகிறது. தன்னுடைய பூத்துக்குள்ளாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, புதிய வாக்காளர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, இந்தந்த பணிகள் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற வந்து சரியான தரவுகளுடன் நியாயமான ஒரு தேர்தல் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அவங்க கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு இது துணை செய்கிறது. அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குடிமக்களுடைய சேவை மேம்படுகிறது. இப்போ எல்லாம் வந்து முன்னாடி ஒரு ஆஃபீஸில் போய் காத்து நிற்கணும், கியூவில் நிற்கணும், இப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ வீட்டில் ஆன்லைனில் ஆஃப்லைனில் இந்த வசதிகள் எல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால மக்களுடைய பங்கேற்பு வந்து இதில் அதிகரிக்கிறது, ஒரு ஆர்வம் அதிகரிக்கிறது. இல்லைன்னா ஒரு நாள் இதுக்காக லீவு போட்டுட்டு போய் நிற்கணுமே அப்படிங்கிறத விட சரி நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டே கூட இதை பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து அந்த பங்கேற்பை அதிகரிக்க செய்கிறது. அப்புறம் அரசுக்கு, குறிப்பாக அரசுக்கு, ஒன்றிய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், இவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தரவு தளம், ஒரு டேட்டா பேங்க் வந்து உருவாவதற்கு இது காரணமாக இருக்கிறது. இப்போ இதில் வந்து பயனற்ற அல்லது தேவையற்ற அல்லது போலியான இவையெல்லாம் நீக்கப்படுகிற பொழுது, ஏன்னா ஒரு அரசு எத்தனையோ சேவைகளை கொடுக்கிறது. அப்போ அதுக்கு வந்து சரியான துல்லியமான தரவுகள் இருந்தால் தான் அதுக்கு வந்து இது. அப்போ இந்த ஒரு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஒரு நல்ல தரவு தளத்தை, ஒரு டேட்டா பேங்க், கிளியரான ஒரு இதை உருவாக்குவதற்காக இது பயன்படுகிறது. நிறைய பயன்பாடுகள் அதில் இருக்கின்றன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய பலவிதமான நன்மைகள், அது மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை இருக்குது, அரசுக்கு எப்படி நல்ல தகவல்களை பெறுவதற்கும் தொடர்ந்து பாதுகாப்பதற்கும் பயனுள்ளதாக இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த நாட்களில் 2 மாதங்கள் தான் இந்த எல்லாத்துக்குமே இருக்கும்போது என்ன சிக்கல்கள் இருக்கிறது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கிறேன். இது வந்து இந்த முறை ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் முற்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் நம்முடைய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை மிகப்பெரியது, மிக பெரிய, இந்தியாவின் உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. ஒவ்வொரு மாநிலங்களிலும் பல கோடி வாக்காளர்கள் இருக்கிற மாநிலங்கள். எனவே 1 மாத காலம் அப்படி என்பதெல்லாம் வந்து பெரிய சவால்களை ஏற்படுத்துறது. குறிப்பாக இதற்காக இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் சொல்றான்ல, இவர்களுடைய பணிச்சுமை மிக அதிகமாகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நெருக்கடியா இந்த பகுதிகளில் 10,000 பேருடைய இதை நீங்க உடனே ஒப்படைக்கணும்னு சொல்லும் போது அங்கே இந்த மனித வளம் குறைவாக இருப்பதால்
பணியாளர்களுடைய வேலை சுமை அதிகமாகிறது. அதிகம். பலரும் மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள். அதனால் நெருக்கடிக்கு அதிகமாகிற பொழுது அவர்கள் பணிச்சுமையால் தற்கொலை செய்து கொள்ளுகிற வாய்ப்பு. அபாயங்களும் நேரிட்டிருப்பதை நாம் அறிய வருகிறோம். அது இரண்டாவதாக, இடப்பெயர்வு அதிகமுள்ள இடங்களில் ஏற்படும் சிரமம். குறிப்பாக நகர்ப்புறங்களில் மக்கள் மாற்றம் அதிகமாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு இவருக்கு ஊர்ல இருப்பாப்பில்ல, 2 மாசங்களுக்கு வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. அப்ப இந்த தகவல்களை சரிபார்ப்பது என்பதில் சிரமம் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த மைக்ரேஷன்னால அது இருக்கிறது. வாடகைக்கு இருக்க. அப்புறம் மூன்றாவதாக, ஆவணங்கள் இல்லாதவருக்கு சிக்கல் ஏற்படுகிறது. சரியான ஆவணங்கள் இல்லாத ஏழைகள், மிகவும் ஏழையாக இருக்கின்ற, வீடற்ற, முகவரி ஆவணங்கள் இல்லாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் பல நேரங்களில் சரியாக அரசு கேட்கிற ஆவணங்கள் இவங்கள்ட்ட இருக்குமான்னு தெரியாது. எல்லாரும் பாஸ்போர்ட் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லார்ட்டையும் அரசு சொல்லுகிற சில ஆவணங்கள் அவங்கள்ட்ட எளிமையாக இருக்கிற ஆவணங்களை அரசு ஏற்றுக்கொள்ளதாக தெரியவில்லை. ஆனால் அரசு அதில் என்ன தேர்தலான என்ன பண்ணணும்னு சொன்னால், கண்டிப்பாக ஏழைகளிடமும் இருக்கின்ற இந்த ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரேஷன் கார்டு, அது கண்டிப்பாக ஏறக்குறைய எல்லா இந்திய வீடுகளிலும் இருக்கும், குடும்பங்களிலும் இருக்கும், அந்த மாதிரி. அப்போ அந்த ஆவணங்கள் இல்லாதவர்களுக்கும் சிக்கல், இல்லாதவர்களால் இவர்களுக்கும் சிக்கல் அது ஏற்படுகிறது. அப்புறம் அரசியல் அழுத்தங்கள், சில இடங்கள்ல தேவையற்ற அரசியல் தலையீடுகள் இருக்கும். கட்சிகளுடைய அரசியல் தலையீடுகள் இவங்களுக்கு மேலே இருக்கும். அதுவும் ஒரு சுமையை ஏற்படுத்துகிறது. அதுவும் ஒரு பெரிய சவால் தான். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் இவ்வளவு ஃபார்ம் கொடுத்தா போதும், இதை கொடுக்க வேண்டாம் அப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டாங்கன்னா இவங்கள் நேர்மையாக பணி செய்வது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. மிக முக்கியமான பிரச்சனையாக நான் பார்ப்பது தொழில்நுட்ப கருவிகளில் ஏற்படுகிற பிழைகள். எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளாடி சர்வர் கிராஷ் ஆயிரும், அல்லது கரண்ட் போயிடும், அல்லது ஏதாவது ஒரு இதனால சரியான பேக்கப் இருக்காது, சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க சில நேரத்தில். அப்போ இந்த தொழில்நுட்ப பிழைகள், ஆன்லைன் விண்ணப்பங்களில் ஏற்படுகிற கோளாறுகள், நிறைய பேர் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஐயோ போன பிறகு ஒன்றும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அல்லது பாதியில் இதாகிருது அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கோளாறுகள் சாதாரணமான அரசு ஊழியர்கள், இப்போ நல்லா படித்த அரசு ஊழியர்களும் இருக்கிறார்கள், சாதாரண லெவலில் வேலை பார்க்குறவங்களும் இருக்கு, அவங்களுக்கு இதெல்லாம் மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. அதே போல் காலதாமதம், அது ஒரு ரீசன். இப்போ இவ்வளவு வீடுகளில் போய் ஆவணங்களை சரி பார்க்கறது, அதை பார்க்கறது, நாளைக்கு போய் வாங்கம்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் காலதாமதம் ஏற்படுவது போன்றது. இதெல்லாம் தொடர்ந்து இந்த கால நீட்டிப்பை அதிகப்படுத்துகின்றன. அவங்க இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாடி செய்ய முடியாது. இப்போ உதாரணமாக இதுக்கு முன்னாடி நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தத்துக்கெல்லாம் 6 மாதங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ 6 மாதங்கள் சொல்லும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பணி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ மக்கள் தொகை இதை விட ரொம்ப குறைவாக இருந்த காலத்தில். அப்போ இதை மாதிரி போதுமான ஆட்கள் கிடையாது, மனித வளம் குறைவாக இருக்கிறது, இடப்பெயர்வு அதிகம் உள்ள பகுதிகளில் பிரச்சனை இருக்கு, ஆவணங்கள் சரியா இல்லைன்னா கஷ்டமா இருக்கு, அரசியல் அழுத்தங்கள் வருகிற பொழுது பிரச்சனையாகுது, தொழில்நுட்ப பிழைகள் ஒரு காரணமாகுது, பல விஷயங்களை செக் பண்ணி அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான காலதாமதம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சவால்கள் ஏராளம் இந்த பணியில் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. பலவிதமான சிக்கல்கள், சவால்கள் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் இருப்பதை நீங்கள் விளக்கினீங்க. குடிமக்களாய் நாம் அனைவரும் இது நல்ல சிறப்பாக நடைபெற்று முடிய வேண்டும் என்றால், நாம் அனைவருமே வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்தியாவினுடைய ஆன்மாவே மக்களாட்சி தான். மக்களாட்சி ஒன்று, இது ஒரு குடியாட்சி நாடு, ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக் பட் ஆல்சோ ரிப்பப்ளிக். அதனால் குடிமக்களுடைய உரிமை தொடர்பானது. இந்த ஆவணத்தின் வழியாக நாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றால் நாளைக்கு நம்முடைய பல உரிமைகள் பறிபோகின்றன. நாளை ஒரு பேங்க்கு நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, உங்களுக்கு வரக்கூடிய மானியங்கள் அனைத்து நிறுத்தப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது, வேலையை இழப்பதற்கான அபாயம் இருக்கிறது. நீங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகன் அல்லது குடிமகள் என்று கருதப்படுவதற்கு தகுதியற்றவர்களாகி போகிறீர்கள். அது பிறகு கேஸ் போட்டு அப்படி இப்படி போய் வருஷக்கணக்காக ஆகிறது வரைக்கும் நீங்கள் லிம்போன்னு சொல்லுவோம்ல, அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிற குடிமக்களாகத்தான் இருக்க நேரிட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை பற்றி பல இது இருக்கு. நாங்கள் தான் இங்கே 50 வருஷமா இருக்கோம், இதில் என்ன பண்ணிடுவாங்க, இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம், எங்களை என்ன செய்ய முடியும், இப்படி எல்லாம் மக்கள் அறியாமையினால் கேட்பது தெரிகிறது. இது அப்படிப்பட்ட ஒரு விடயம் அல்ல, இது உரிமை சார்ந்த விடயம். எனவே கண்டிப்பாக இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் 2026 மையப்படுத்தி
எல்லோரும் கண்டிப்பாக இந்த அந்த தங்களுக்கான அந்த படிவங்களை பெற்று அதை நிரப்பி உரிய அலுவலரிடம் கொடுத்து தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். அதுவும் டிசம்பர் 4ஆம் தேதி வரை குறுகிய காலம்தான் இருக்கிறது. அதற்குள்ளால் கண்டிப்பாக அவர்கள் அதை செய்தே ஆக வேண்டும். அதற்கான ஆவணங்களையும் அவர்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அவங்க கண்டிப்பாக அந்த ஆவணங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது நம்முடைய பகுதியில் இருக்கின்ற பெரிய கட்சிகள், தேசிய மாநில கட்சிகளுடைய முகவர்கள் அல்லது அவர்கள் கூட துணை செய்வார்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், அவர்களும் துணை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றாலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அவற்றில் போய் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ளலாம். எது எப்படி இருப்பினும் இந்த நாட்டில் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால், இந்த நாட்டினுடைய குடிமகளாக உரிமைகளோடு வாழ வேண்டும் என்றால், இந்த நாட்டின் பயன்களை தானும் அனுபவிக்க விரும்பினால், இந்த நாட்டினுடைய உரிமைகளை அனுபவிக்க விரும்பினால் கண்டிப்பாக உடனடியாக இந்த படிவங்களை, இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக வழங்கப்படுகின்ற படிவங்களை சரி செய்து உரிய அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டிய இந்த குறிப்பிட்ட தேதிக்குள், டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய குடிமக்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை ஆணித்தரமாக இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் நாளைக்கு வந்து நின்றுட்டு ஐயோ எனக்கு தெரியாதே போச்சு அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்திலே ஒன்று சொல்வார்கள், இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஆஃப் லா என்று சொல்வார்கள். எனக்கு தெரியாதுங்கிறது வந்து சட்டத்தில் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. ஸோ இதை பற்றிய விவரங்கள் பல்வேறு விதங்களில் போய் சேருகிறது. சேராமல் இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கலாம். எனவே இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கின்ற உறவுகள், நேயர்கள், அன்பர்கள் தங்களுடைய பகுதியில் இப்படி யாராவது இதை பற்றி முழுமையான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லது தெரியாமல் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் கண்டிப்பாக இதை ஒரு புனித கடமையாக ஏற்று அந்த மக்களையும் சென்று அவர்களுக்கும் இந்த தகவல்களை சொல்லி கண்டிப்பாக இந்த முதல் கட்டம் இந்த 1 மாத காலத்திற்குள்ளால் நாம் ஒப்படைக்க வேண்டிய அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் என்கிற அதை ஒப்படைப்பதற்கு தயவு செய்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இதை ஒப்படைத்திருக்க வேண்டும். உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற சாதி, மத, இனம், மொழி போன்ற வேறுபாடுகளை தவிர்த்து இந்திய குடிமக்களாகிய நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாட்டினுடைய ஒரு செம்மையான நிர்வாகத்திற்காக, நேர்மையான அரசியலை உருவாக்குவதற்காக, நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக, நம்முடைய எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணில் உரிமையோடு வாழ்வதற்காக இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு விஷயத்துக்குள்ளாடி இவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக நாம் முதலில் இதனை பற்றிய முழுமையான விழிப்புணர்வை பெற்று, இதில் பல நன்மைகள் இருக்கின்றன, பல சவால்களும் இருக்கின்றன. எனவே இயன்ற மட்டும் நாம் வெகு சீக்கிரமாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் கலந்து கொண்டு நம்முடைய உரிமையை பாதுகாத்து கொள்ளவும், நம்மை சுற்றி வாழுகின்ற யாராவது நபர்கள், ஒருவேளை மிகவும் ஓரங்கட்டப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிகளில் அவர்களுக்கும் இந்த செய்தி சேர்ந்திருக்கிறதா, சரியான விதத்தில் அவர்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரமும் இணைந்து இந்த உரையாடல் வழியாக இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சார் என்று சொல்லப்படுகின்ற இதை உங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து நம்முடைய மக்களாட்சி சிறக்கவும், நம்முடைய நாடு சிறப்பான அரசியல் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு மிகச்சிறப்பான எதிர்காலத்தை இந்திய குடிமக்களுக்கு உருவாக்குவதற்கு இந்த எளிய விதங்களில் துணை நிற்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பற்றி சிறப்பான அருமையான செய்திகளை நமக்கு தந்த பேரற்பணி MC ராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாஞ்சில்நாதத்திற்கு பல வகையிலே உதவி கொண்டிருக்கின்ற, வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு சிறப்பான நன்றி. அது மட்டுமல்ல, நம்முடைய குமரி மாவட்டத்தில், ஏன் தமிழகமெங்கும் சென்று இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி தன்னுடைய உரைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் அனைவர் சார்பும், குறிப்பாக நாஞ்சில்நாதன் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.